안녕하세요. 시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ், திஸ் இஸ் யுவர் மிஎஃப்எஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம நியூவாக சேனல் ஓப்பன் பண்ணி டேக்கு வந்து சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜங்குக்காக்கும் வந்து ஒன் ஷாட் வந்து போட்டிருந்தேன். அதே மாதிரி ஜிமினாக்கும் வந்து ஒரு ஒன் ஷாட் வந்து போட்டிருக்கேன். சரி, நம்ம வந்து 7 பேர் இல்லையா, அதனால் நான் எனக்கு வந்து ஷுகாக்கு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஷுகாக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சப்பி கேர்ள் கான்செப்டில் வந்து ஒரு ஒன் ஷாட் போடுங்க அப்படின்ட்டு. அந்த கான்செப்டும் இதில் இருக்கும். இந்த ஒன் ஷாட்டோடைய டைட்டில் நேம் வந்து மாஃபியா வித் காலேஜ் சப்பி கேர்ள் தான் இதோடைய டைட்டில் நேம். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒயன் வந்து இதில் வந்து சப்பியாக இருப்பாங்க, அதுதான் கான்செப்ட்டு. சப்பியானா ரொம்ப சப்பியாக இல்லை, ஓரளவுக்கு ஒரு 75 அப்படி தான் இருப்பாங்க. ஓகே கேண்டீஸ், இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்போவுமே போல் ஹீரோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹீரோ நேம் வந்து தெரியும், ஷுஹா. ஷுஹா வந்து ஒரு மாஃபியா. ஷுஹா வந்து அந்த ஹோல் சிட்டிக்கே வந்து ஒரு பெரிய மாஃபியானே சொல்லிக்கலாம். ஒரு நல்ல ஒரு டீலர், ட்ரக் டீலர், மொத்தமே வந்து ஒரு ஹையான ஒரு மாஃபியா. நம்பர் 1 நம்ம வந்து ஷுஹா தான் இப்போ மாஃபியாவாக இருக்காங்க. ஷுஹாவுக்கு வந்து ஏஜ் வந்து 30. அப்படியே நம்ம இங்கே ஷுஹாவை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு அப்படி உங்களை பார்க்கலாம். உங்கள் பேர் வந்து ஒயன். நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சப்பியாக க்யூட்டாக வந்து இன்னசெட்டாக ஒரு அழகாக இருப்பீங்க. காலேஜில் எல்லாருமே வந்து சில பேர் வந்து டீஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து வாவ் இவ்வளோ அழகான ஒரு கேர்ளா, சப்பியாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒயன் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. என்ன அப்படின்னா, மாஃபியா பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், மாஃபியா வந்து ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. சரி, ஓகே, இந்த ஒன் ஷாட்க்கு இந்த ஒரு சின்ன இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நோம்பு டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் நாய்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் கொஞ்சம் திக்கி தான் வந்து பேசிகிட்ருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, நான் தான் இந்த ஒன் ஷாட்டுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். ஃபுல்லாகவே நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். என்னுடைய ஸ்டோரி தான், நான் தான் ரைட்டர். எனக்கு மெயின்டுக்கு நல்ல ஒரு ஸ்டோரி வந்துச்சு, அதனால தான் நான் வந்து இது கொடுக்க போகிறேன். நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் த்ரோட் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும், இந்த மந்த் ஃபுல்லாகவே. ஏன் அப்படின்னா நோம்பு அப்படின்றதுனால தொண்டையெல்லாம் வற்றி போயிருக்கு, ரொம்ப வந்து கோல்டு ஆயிடுச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக வாய்ப்பு இருக்குது. நடுவில் நான் வந்து திக்குன்னா சாரி கைஸ். ஓகே கேண்டீஸ், இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே க்யூட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், ஹைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் மறக்காமல் எக்ஸிட் ஃபேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சினாரியோவே இங்கே நம்ம வந்து ஷுகாவை தான் பார்க்க போகிறோம். ஷுகா வந்து ஒரு டென்ஷனாக வந்து எங்கேயும் வந்து கிளம்பிகிட்ருக்காரு. டென்ஷனாக வந்து கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு சீக்கிரமாக வந்து கிளம்பிகிட்ருக்காரு. டக்குன்னு கீழே ஸ்டெப்பில் வந்து இறங்கி வந்துட்டுருக்காரு. இறங்கி வந்ததுமே கீழே பாடி கார்ட்ஸ் கிட்ட, பிஏ கிட்ட இந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு செம்ம டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காரு. பிஏ வேறு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஷுகா அப்படியே வந்து கார் அப்படியே வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு எங்கேயோ வந்து வேகமாக போயிட்டுருக்காரு. இப்போ ஷுகா வந்து எங்கே போயிட்டுருக்காரு அப்படின்னா, ஒரு டீலிங்காக தான், ஒரு பிஸ்னஸ் டீலிங்காக தான் போயிட்டுருக்காரு. கூடவே வந்து பாடி கார்ட்ஸ், பிஏ எல்லாமே வந்து பேக் காரில் வந்து வந்துட்டுருக்காங்க. கூடவே வந்து ஃபுல் ஃபோர்ஸாக வந்து பாடி கார்ட்ஸ் வந்து இருக்காங்க. இப்போது வேகமாக வந்து கார் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கார்ஸ் கிட்ட வந்து வேகமாக போயிட்டுருக்கு. இப்போது அந்த கார் போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குடோன் மாதிரி இருக்குது பார்க்கவே. அங்கே வந்து ஷுஹா பாடி கார்ட்ஸ் எல்லாமே வந்து இறங்கி, பாடி கார்ட்ஸ் வந்து பின்னாடி போயிட்டுருக்காங்க, முன்னாடி சில பாடி கார்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. போனதுமே அங்கே வந்து நிறைய பாடி கார்ட்ஸ் கூடவும் ஒரு 10 பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. அது கூடயே வந்து லீ வச்சுக்கலாம், அவங்க பேர் வந்து லீ. அவங்க வந்து உட்காந்துட்ருக்காங்க. இவர் வந்து டென்ஷனாக வந்து போய் உட்கார்றாரு.
ஏன் இவ்வளோ சுகா வந்து டென்ஷனாக இருக்காரு அப்படின்னா, அவன் வந்து எதுக்குமே உபயோகமே பண்ண மாட்டேன்றான். 2 சைடு பார்ட்னர்ஷிப் வந்து பிரிக்கணும் அமௌண்ட்டு. இப்போ சுகாக்கும் வந்து லீக்கும் வந்து தனித்தனியாக வந்து 50-50 வந்து எடுக்கணும். அப்படி தான் வந்து சுகா வந்து பேசுறதுக்கு வந்திருக்காரு. செம்ம டென்ஷனாக இருக்காரு. இவன் வந்து எதுக்குமே உபயோகமே பண்ண மாட்டேன்றான், ஓகேவே சொல்ல மாட்டேன்றான். இதுதான் ப்ராப்ளம். இப்போ நம்ம ப்ரெசன்ட் சீனில் பார்க்கலாம். ஏய் லீ, என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ ஏன் என் பிஏவும் பேசுகிறாரு, நானும் பேசுகிறேன், நீ ஏன் ஒபேவே பண்ண மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பிஏவுக்கு வந்து கண்ணு காட்டுறாரு சுகா. அப்போ வந்து பிஏ வந்து எது பேசி பார்க்குறாரு. ஆனால் வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியே இல்லை ஒழுங்காகவே. இப்போ டென்ஷனான சுகா திடீர்னு ஏந்திரிச்சு, நீ வந்து எப்படி என்ன பண்ணுற, இப்படி பண்ணுறிய அப்படின்ட்டு சரி ஒரு காம்டவுன் ஆகி சுகா என்ன சொல்கிறாரு, 50-50 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அதுக்கு அந்த 50-50யா? எனக்கு அதெல்லாம் ஓகே இல்லை, வேணும்னா நான் 60 எடுத்துக்கிறேன், நீ 40 எடுத்துக்கோ அப்படின்றாரு. சுகா செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. உனக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது, எனக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா நான் 50-50 சொன்னேன், நீ என்ன எப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகி கன் எடுத்து வந்து பின்னாடி இருக்கிற ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டாரு. ஏய் சுகா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு இங்கே லீ வந்து சொல்கிறாரு. அதுக்கு சுகா வந்து நீ வந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்ற, இதுக்கு மேலே எதனா பேசினேன்னா எல்லாருமே ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு சுகா கிட்ட லீ என்ன சொல்கிறாரு, சரி நீ சொன்ன மாதிரியே நான் ஒத்துக்கிறேன், நான் 50-50 ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் சரி ஓகே. இருந்தாலும் சுகாவுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு ஹோப்போட அங்கேருந்து நம்ம சுகா வந்து ஒரு கெத்தாக வந்து மாதம் வந்து கிளம்புறாரு. இப்போ அங்கேருந்து சுகா கிளம்பும் போது பாடி கார்ட்ஸ் கிட்ட நீங்கள்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாரு. அப்படி இவர் எங்கே போகிறாரு அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு காலேஜ்க்கு தான் வந்து போகிறாரு. அங்கே காலேஜ் என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் தள்ளி இவர் வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. அங்கே ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டாண்ட, இந்த காலேஜ் வந்து எப்படி இருக்கும்னா பஸ் ஸ்டாண்டர்ட் எதிர்க்க இருக்கும், காலேஜ் வந்து அது எதிர்க்க இருக்கும், ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த பஸ் ஸ்டாண்டாண்ட ஒரு ஓரமாக வந்து இவர் கார் போய் ஸ்டாப் ஆகுது. அங்கே ஒரு பொண்ணு அழகாக ஒரு எல்லோ கலர் சுடிதார் வந்து போட்டிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் ஒயன். அங்கே க்யூட்டாக நின்றுட்டுருக்கீங்க. இங்கே சுகா கார்லேருந்து அப்படியே உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இந்த அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கும் போது அவர் ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் உங்களை ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 10th படிச்சுட்ருப்பீங்க. அவர் அப்போது வந்து ஒரு மாஃபியாவாக இப்போவுமே லீடில் தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டாக தான் வந்து மாஃபியாவாக இருந்திருப்பார். அப்போவே நீங்கள் வந்து 10th படிச்சுட்ருக்கீங்க. அந்த ஸ்கூலுக்கு வந்து இவர் வந்து ஏதோ ஒரு ரவுடி ஸ்டில்ஸ்க்காக ஒரு ப்ரொஃபஸர் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் அப்படின்ட்டு, ட்ரக் டீலிங்ஸு இந்த மாதிரி ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்ட்டு இவர் வந்து பார்க்கும்போது தான் அப்போது உங்களை வந்து அவர் பார்த்துருப்பாரு. தூரத்துலேருந்து நீங்கள் வந்து ரொம்ப க்யூட்டாக அங்கே வந்து நின்றுட்டு இருந்திருப்பீங்க ஸ்கூலுக்கு வெளியே. ஸ்கூல் விட்டுட்டாங்க அப்போது. இந்த எல்லாமே வந்து இந்த டீலிங் எல்லாமே முடிச்சுட்டு அவனை வந்து திட்டிட்டு அதுக்கப்புறம் அடிச்சு போட்டுட்டு வந்து வெளியே வரும்போது தான், அவர் காரில் ஏறும்போது தான் உங்களை வந்து பார்த்துருந்துருப்பார். கொஞ்ச நேரம் அதே மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துருந்துருப்பார் உங்களை. யார் இந்த பொண்ணு, வாவ் ஜஸ்ட் அப்படின்ட்டு அவர் திடீர்னு எதோ வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் சுகா, நீ என்ன இப்படி திங்க் பண்ணுற அப்படின்ட்டு அவர் வந்து காம்டவுன் ஆகிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டுருப்பாரு. கார் எங்க டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து சுகா வந்து கார் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டாரு. இப்போப்போ ரோட்டில் வந்து சண்டை போடும்போது, எதனா ஒரு ரவுடியை தொத்திட்டு போகும்போது, எதனா ஒரு ட்ரக் டீலிங்கு இந்த மாதிரி எதனா பிஸ்னஸ் விஷயமாக இப்போ வந்து போகும்போது, நீங்கள் காலையில் வந்து ஸ்கூல் வந்து கிளம்பும் போது, ஸ்கூல் விட்டு வரும்போது, அப்போ வந்து வந்து போகிற வழியிலலாம் வந்து உங்களை வந்து பார்ப்பார். அப்போ வந்து உங்களை ஒரு மாதிரி கான்சன்ட்ரேட்டிங்காக ஒரு 2 நிமிட் 5 நிமிட்ஸ் அப்படியே அவரே அறியாமல் வந்து உங்களை வந்து பார்த்துட்ருப்பாரு. அப்புறம் வந்து அவர் திடீர்னு கான்ஷியஸ்க்கு வந்ததுமே என்னடா பண்ணுற சுகா அப்படின்ட்டு அவர் வந்து காம்டவுன் ஆகிட்டு வந்து அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் இப்படி தான் வந்து போகுது. ஒரு 3 இயர்ஸ் வந்து இப்படியே போகுது. அப்போது வெளியே பார்க்குறது, கொஞ்ச நாள் வந்து அது என்னன்னே தெரியாமல் வந்து எப்போ வெளியே போகும்போதெல்லாம் அவங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார், சைட் அடிச்சுட்டே இருப்பார். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியும், நம்ம வந்து இவளை லவ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். சரி கொஞ்ச நாள் போகட்டும், இவன் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணட்டும் அப்படின்னு தான் வந்து இருந்திருப்பார். இப்போ நீங்கள் ஒரு வழியாக வந்து 12th வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க.
இருந்தாலும் சுஹாக்கு வந்து இருக்க முடியல. அதனால வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கன்சல்டேட் பண்ணியிருப்பார். வீட்டுக்கு வந்து இது மாதிரி உங்கள் பொண்ணு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைப்பா நீ மாஃபியா அப்படின்னு தெரிஞ்சதுமே வந்து இல்லை முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் வந்து சரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி சோகமாக வந்து வீட்டுக்கு வந்து வந்திருப்பார் வேகமாக காரை எடுத்துக்கிட்டு. சரி அதுக்கப்புறம் வந்து இப்படியே தான் போகுது. அப்பப்போ வந்து கொஞ்ச நாள் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தார், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். சரி ஓகே இவர் வந்து ஃபுல்லாகவே காலேஜ் கம்ப்ளீட் பண்ணட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ப்ரெசன்ட் சீன் பார்க்கலாம். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்து காரை ஸ்டாப் பண்ணி வந்து நின்றுட்டுருக்காரு. உங்களை அதே மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. முதல்ல எப்படி அட்மையர் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் 10th பார்த்தாரோ அதே மாதிரி இப்போ அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஒரு மாஃபியா, ஹோல் சிட்டி சியோலுக்கே வந்து மாஃபியா இவர். ஆனால் இப்போது வந்து அட்மையர் பண்ணி உங்களை பார்த்துட்ருக்காரு. ஓகே கேண்டீஸ், இந்த ஸ்டோரியில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. அது வந்து நான் வந்து இது வீடியோடைய எண்டிங், இந்த ஸ்டோரியோட எண்டிங்கில் வந்து சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி தான் சுஹா வந்து அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு காரில் உட்காந்து. நீங்கள் வந்து ஒரு எதிர்ச்சியாக வந்து திரும்பி இருப்பீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து சுஹாவை பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு சுஹாவா அப்படின்னு வந்து நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. என்னடா இவர் சுஹா இங்கே காரில் வந்து இங்கே நம்மளை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு அப்படின்ட்டு உங்களே அறியாமல் வந்து ஒரு 3 நிமிட்ஸ் வந்து அவருக்கு ஐ கான்டாக்ட் வந்து போயிருக்கும். அப்படி நீங்கள் உங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் கரெக்டாக 9th வந்து படிச்சுட்ருக்கீங்க. அப்போ தான் நம்ம சுஹா வந்து கரெக்டாக ஒரு மாஃபியா வந்து ஃபர்ஸ்ட் லீடிங்கில் வந்து கிடையாதப்போ அந்த ஹோல் சிட்டிக்கு அந்த சியோலுக்கே வந்து ஃபர்ஸ்ட்டு மாஃபியா ஒரு ஃபர்ஸ்ட்டு கெத்தில் வந்து இருப்பார். அது வந்து அப்போ கிடையாது. அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆகியிருப்பார். அப்போ தான் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு அப்போ தான் வந்து சுஹா வந்து வந்திருப்பார் மாஃபியாவா. உங்களுக்கு மாஃபியா பையனை வந்து எப்போ மேரேஜ் பண்ணிக்கணும்னு வந்து ஒரு கோல் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் 8th படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க மாஃபியானா ஒரு கெத்துடி அப்படின்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு மெயின் வந்து வந்துச்சு, ஓ மாஃபியா பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும், ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்க. நீங்கள் 9th படிச்சுட்ருக்கும் போது இவர் சுஹா வந்து ரோட்டில் ஏதோ ஃபைட் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ தான் நீங்கள் வந்து சுஹாவை வந்து பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக சுற்றிக்கும் ஒரு கூட்டமாக இருந்திருக்கும். ஒரு பையனை வந்து கேட்டுட்ருப்பார். ஒரு 25 இருக்கும். ஏதோ வந்து ஒரு மணி வந்து வாங்கியிருப்பார் சுஹா கிட்டேருந்து. திருப்பி தரல அப்படின்னு போட்டு அடிச்சிட்ருப்பாரு. யார் இது இப்படி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டதுக்கு இவர் தான் மாஃபியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓ மாஃபியாவா அப்படின்னு சொன்னதுமே, ஹை மாஃபியாவா சுஹா எவ்வளோ அழகாக இருக்கார்ல, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல அப்படின்னு நீங்கள் அப்போவே அட்மையர் பண்ணி பார்த்துருக்கீங்க. அப்போதுலேருந்து எங்கே சுஹா போனாலும் நீங்கள் வந்து ஸ்கூல் போகும்போதும் சரி, ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் அட்மையர் பண்ணி பார்ப்பீங்க. ஓ மாஃபியா. அப்போதுலேருந்தே வந்து சுஹா மேலே ஒரு க்ரஷ் மாதிரி வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் லவ்வாக மாறிடுச்சு 10th நான் சொன்னேன் இல்லையா, சுஹா வந்து அட்மையர் பண்ணி பார்த்தாரு. ஃபைட்டு ஏதோ ஒரு டீலிங் வரும்போது உங்களை வந்து பார்த்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது வந்து நீங்களுமே வந்து ஐ கான்டாக்ட் வந்து போயிருக்கோம். ஆக்சுவலி சுஹாவுக்கு ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. என்ன தான் அவரை நீங்கள் வந்து லவ் பண்ணாலும் கொஞ்சம் பயம் இருக்குது அவர்கிட்ட பேசுகிறதுக்கு, கிட்ட போய் பேசுகிறதுக்கு. மாஃபியா அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்குது. என்ன தான் மாஃபியா பிடிக்கும் அப்படின்னு இருந்தாலும் ஒரு 50% தான் பிடிக்கும், இருந்தாலும் 50% கொஞ்சம் பயம் இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி கிட்ட போய் சொல்கிறதுன்னு தான் பயப்படுறீங்க. இப்போவுமே நீங்கள் வந்து இந்த 3 இயர்ஸாக 4 இயர்ஸாக நீங்களுமே லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. சுஹாவை பற்றி நீங்கள் நிறையவே வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டு, பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டுலாம் சர்ச் பண்ணியிருப்பீங்க. சுஹாவுக்கு வந்து மாம் அண்ட் டாட் வந்து இறந்துட்டாங்க சின்னதுலேருந்தே வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அப்படின்ட்டு. பேர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபைட் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பையனை போட்டு அடிச்சிட்ருப்பாங்கன்னா அப்போயே வந்து தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டிருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி சுஹா மாஃபியா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய மேன்ஷன், அதாவது பெரிய மாளிகைன்னு சொல்லலாம், பெரிய வீடு. இந்த மாஃபியாக்கெலாம் வந்து பெரிய பெரிய மேன்ஷன்லாம் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். நிறைய நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சுஹாவை பற்றி, நிறைய வந்து சர்ச் பண்ணியிருந்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து 3 இயர்ஸாக 4 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் வந்து நீங்கள் லவ் பண்ணுறது சுஹாவுக்கு தெரியாது, சுஹா உங்களை லவ் பண்ணுறது உங்களுக்கும் தெரியாது. இப்போது அப்படியே பாஸ்ட்டு சீன் வந்து அப்படியே முடியுது. இப்போ வந்து ப்ரெசன்ட் சீனில் பார்க்கலாம். ஐ கான்டாக்ட் வந்து ஸ்டாப் ஆகுது. சுஹா டக்குன்னு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு கார் எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு கிளம்பிட்டுருப்பாரு. இங்கே நீங்கள் ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்கீங்க. என்னடா இது, அட்மைட் பண்ணி இவர் தானே பார்த்தாரு, இப்போ டக்குன்னு கிளம்பிட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு
இப்போ தான் நம்ம போய் பேச போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு நீங்களும் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டீங்க. ஆக்சுவலி காலேஜ் விட்டுட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்காக தான் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு இருப்பீங்க. இங்கே ஷுஹா வேகமாக கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு மேன்ஷனுக்குள்ளே தான் வந்து வராரு. அதான் வீடு பெரிய பங்களா மாதிரி இருக்கும்னு சொன்னதே, அதான் மேன்ஷனுக்குள்ளே வந்து வராரு. மேன்ஷனுக்குள்ளே வந்ததுமே எல்லா பொருளையும் போட்டு தூக்கி போட்டு விசிறடிக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி வீட்டில் கேட்டிருப்பாங்க, இல்லைப்பா நீ மாஃபியா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதனால் எப்படி உங்ககிட்ட பேசுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டுருக்காரு இப்போ ஷுஹா. இல்லைன்னா உங்ககிட்டயே ஓப்பனாக பேசிடலாமா அப்படின்ட்டு இருக்காரு. பேசிட்டா ஒரு வேளை நீங்கள் நோன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, ஒரு வேளை எஸ் சொல்லிட்டா எனிமீஸ் யாராவது நான் உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க, ஒரு வேளை ஃபேமிலியாக ஆகிட்டா நான் எதனா பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சைடு வந்து திக்குன்னு இருக்குது. இப்போது அந்த டைமில் தான் ஷுஹா வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக அங்கிட்டு இங்கிட்டு வந்து போயிட்டுருக்காரு. அப்போது பிஏ வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து ஷுஹா கிட்ட காட்டுறாரு. இந்த மாதிரி யாரோ வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க பிஸ்னஸ் விஷயமா அப்படின்னு சொன்னதுமே, நான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன் இப்போதைக்கு பேசாதீங்க சொன்னதுமே, பிஏ வந்து இல்லை சார் கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னதுமே, சரி ஓகே அப்படின்ட்டு இவருமே வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டாரு. ஆக்சுவலி வந்து மாஃபியா தான் ஷுஹா, நம்பர் 1 அந்த சேல் சிட்டிக்கு. இருந்தாலும் வந்து பிஸ்னஸ் வந்து நடத்திட்டுருக்காரு, நிறைய ஆஃபீஸ்லாம் இருக்குது. சிஇஓவும் கூட, ஆஃபீஸோடைய சிஇஓ, இவர் வந்து பெரிய சிஇஓவும் கூட. அதனால் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாரு. ஷுஹாவுக்கு கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு கைக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து ஜேகே வந்து இருக்கார். ஜேகேவுமே வந்து ஒரு மாஃபியா தான். இந்த மாஃபியாவுடைய வேலை எல்லாமே வந்து ஜேகே வந்து பார்த்துப்பார் ஒரு சில நேரத்தில். அப்படி இல்லைன்னா சில டைம்ஸ் வந்து கம்பெனி வந்து பார்த்துப்பாரு ஜேகே, ஒரு சில டைம்ஸ் வந்து ஷுஹா வந்து மாஃபியா வந்து பார்த்துப்பாரு. இப்போது வந்து ஷுஹா வந்து கிளம்புறாரு ஆஃபீஸ்க்கு. அங்கே போய் பார்த்தா நம்ம ஒயினுடைய அப்பா வந்து அங்கே உட்காந்துருக்காரு. ஒயினுடைய அப்பாவுக்குமே ஷாக்கு, இங்கே ஷுஹாவுக்குமே ஷாக்கு. ஒயினுடைய அப்பா என்ன நினச்சிருப்பாருன்னா, ஜேகே தான் வந்து இந்த கம்பெனியோடைய சிஇஓ அப்படின்னு நினச்சிருப்பாரு. கிடையாது, ஷுஹா தான் இந்த கம்பெனியோடைய சிஇஓ. பார்த்ததுமே என்ன சார் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு வந்து ஷுஹா வந்து கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி டீலிங் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓ, உங்கள் பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் டீலிங் போட மட்டும் வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்கிறாரு ஷுஹா. அதுக்கு என்னப்பா பண்ண முடியும், டீலிங் போட்டு தானே ஆகணும். ஒயினுடைய அப்பா வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து லாஸ்ட்டில் போயிட்டுருக்கிறது தான் வந்து ஷுஹாவுடைய கம்பெனியில் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருந்திருப்பார். அதாவது ஜேகேவுடைய கம்பெனியில் போடலாம் அப்படின்னு இருந்திருப்பார். ஆனால் இவருக்கு தெரியாது ஷுஹாவுடைய கம்பெனி தான் இது அப்படின்ட்டு. இப்போது அர்ஜெண்ட்டாக வந்து ஒயினுடைய அப்பாவுக்கு வந்து சில மணி வந்து தேவைப்படுது அப்படின்ட்டு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு இவர்கிட்ட அந்த காசை வந்து அமௌண்ட் வந்து வாங்கியிருந்திருப்பார். ஷுஹா வந்து திருப்பி வாங்குற மாதிரி தான் வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருந்துருப்பார். இந்த மாதிரி ஒரு 15 lakh அந்த மாதிரி ஏதோ 15 lakh சம்திங், ஒரு 20 lakh ஏதோ வந்து கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ் 20 lakh வந்து கொடுத்துருக்காரு. சரி ஓகே அப்படின்ட்டு ஒயினுடைய அப்பாவுமே டீலிங் எல்லாமே போட்டுட்டு சைன் எல்லாமே பண்ணிவிட்டு வந்து கிளம்பிட்டாரு. இப்படியே வந்து போகுது பிஸ்னஸ் எல்லாமே. நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இல்லையா, லீ அப்படின்னு ஒருத்தவங்க, அந்த பிஸ்னஸுமே வந்து ஓரளவுக்கு ஒபே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவன் சைடு வந்து ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஷுஹாவுக்கு தெரியாது அவன் ஏதோ பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்படியே ஒரு 1 month 2 month போயிருக்கும். இங்கே உங்களுடைய அப்பா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த அமௌண்ட் வச்சு ஃபீஸ் கட்டுறது, வீட்டுக்கு தேவையானது, கம்பெனி இஷ்யூஸ் எல்லாமே வந்து பண்ணியிருப்பார். அதனால் அவர்கிட்ட இப்போ சுத்தமாக அமௌண்ட் வந்து கிடையாது. ஒரு 2-3 month வந்து போயிருந்துருக்கும். ஆனால் இன்னுமே வந்து ஒயினுடைய அப்பாவோடைய கம்பெனி கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து போயிட்டு தான் இருக்குது. அப்படியே ஒரு நாள் வந்து ஷுஹா வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருப்பார், இந்த மாதிரி நான் கொடுத்த அமௌண்ட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, சரிப்பா ஒரு கொஞ்சம் 1 month ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி சரி அப்படின்ட்டு அவருமே 1 month வெயிட் பண்ணியிருந்திருப்பார். ஆனால் ஒயினுடைய அப்பா வந்து தர மாதிரி இல்லை. இப்படியே தான் வந்து அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பார், 1 month ஆகட்டும் 2 month ஆகட்டும் அப்படின்ட்டு அப்படியே போயிடுச்சு 5 month. ஒரு 5 day வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வா அப்படின்ட்டு ஒயினுடைய அப்பாவை கூப்பிட்டு இருந்திருப்பார். இப்போது உங்களை பார்க்கலாம், நீங்கள் வந்து ஒரு 5 day வந்து இந்த மாதிரி தான் இங்கே உங்களுடைய அப்பா வந்து இந்த மாதிரி ஷுஹா கூப்பிட்டு வந்து போயிருந்துருப்பார் எங்கேயோ. அதே மாதிரி நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து வந்துட்டுருக்கீங்க. வர வழியில் பார்த்தா ஏதோ கூட்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் நீங்கள் போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து நடந்து வந்திருப்பா. வந்து பார்த்தா யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குது. யார் இது அப்படின்ட்டு போய் பார்த்தா அவங்க அப்பா நீ தரியா இல்லையான்னு செம்ம அடி அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஷுஹாவை பார்த்ததும் அப்படியே ஹார்ட் ப்ரோக் ஆகிடுச்சு அவளுக்கு. என்னடா இது ஷுஹா நம்ம அப்பாவை போட்டு அடிக்கிறாரே அப்படின்ட்டு.
அப்பா 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 என்னப்பா ஆச்சு உங்களுக்கு, ஏன்பா என்னப்பா அப்படின்ட்டு கேட்டதுக்கு, இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா, நீ என்னம்மா பண்ணுற வயன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. நீ ஏம்மா இங்கெல்லாம் வர அப்படின்னு சொன்னதுமே, இல்லைப்பா உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் ஏன் இவர் ஏன் அடிக்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, சுகாவுமே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு, இப்போ எப்படி இங்கே அப்படின்ட்டு. ஆக்சுவலி சுகாவுக்கு தெரியும் நீங்கள் தான் அவளுடைய பொண்ணுன்னு, இருந்தாலும் டோனை மாற்றி, ஓ இவ தான் உன்னுடைய பொண்ணா, அப்போ உனக்கு பொண்ணுலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு சுகா. அதுக்கு ஒயினுடைய அப்பா, இல்லைப்பா இல்லைப்பா விட்டுருப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போக சொல்லியிருப்பாரு. என்ன இங்கே ஒயன் என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஏன் எங்கள் அப்பாவை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி நீங்கள் 20 lakhs வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாப்பா இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் வந்து லாஸில் போயிட்டுருக்கனால 20 lakh வந்து வாங்கினேன், இப்போ வந்து திருப்பி கேட்குறாங்க, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு, அவ்வளோ காசா 20 lakhப்பா எப்படிப்பா திருப்பி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேணா இப்போ நின்றுட்டா, காலேஜ்லேருந்து நின்றுட்டு நான் வேணா வேலைக்கு போட்டா அப்படின்னு கேட்டுப்பா. இல்லை நீ படிக்கணும் அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருப்பாரு என்னுடைய அப்பா. இங்கே சுகா, ஹலோ ஒரு நிமிஷம் நில்லுங்க, இப்படி பேசுகிறதுக்கா நான் இவ்வளோ நேரமாக நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இங்கே ஒயனு அவங்களுடைய அப்பாவுடைய காலர்லாம் வந்து நசுங்கி போயிருக்கதை பார்த்ததுமே செம்ம சுருன்னு ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு ஒயனுக்கு. டக்குன்னு சுகாவை எந்திரிச்சு பலார்னு ஒரு அறை விட்டுட்டா. சப்புன்னு அரைஞ்சதும் சுகாவுக்கு வந்து அப்படியே ஒயிட் ஐஸில் வந்து ஓப்பன் ஆகுது சுகாவுக்கு. என்னடா இது, இவ்வளோ பெரிய இடத்துல எல்லாரும் எதிர்க்கையும் வந்து ஒரு மாஃபியா போய் நம்மளை அடிச்சுட்டாலே இவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் அப்படின்ட்டு அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஒயனுடைய அப்பா என்னம்மா பண்ணுறா, அவர் பெரிய மாஃபியான்னு சொன்னதுமே அவ்வளோதான். ஒயன் வந்து மாஃபியாவாக இருந்தா என்ன அப்படின்ட்டு அப்படியே மறைச்சிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறான்னு, நாங்கள் சொன்ன காசை சீக்கிரமாகவே கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு, இங்கே ஒயனுடைய அப்பா 2 days கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி அப்படின்ட்டு இங்கே வாங்கப்பா அப்படின்னு ஒயன் சொல்லியிருப்பான். சுகா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து ஒரு மாதிரி ஷாக்லேயே நிற்கிறாரு. இங்கே ஒயனுடைய அப்பா, சாரிப்பா நான் வேணால் காலில் விழுறேன் அப்படின்னு காலையே விழுந்துட்டாரு. சாரி அவள் தெரியாமல் அடிச்சிட்டா அப்படின்னு சொன்னதுமே, நான் வந்து சீக்கிரமாகவே 2 days அமௌண்ட் கொடுத்துட்றேன் எப்படியாவது பெரட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்கே சுகா வந்து சரி ஓகேன்ற மாதிரி போயிட்டாரு அமௌண்ட்டை. இங்கே ஒயனுமே கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பான். என்னம்மா நீ பண்ண, அவன் மாஃபியாம்மா, நீ ஏம்மா அடித்தா அப்படின்ட்டு இங்கே வந்து ஒயனுடைய அப்பா சொல்லிகிட்ருக்காரு. மாஃபியாவாக இருந்தால் என்னப்பா அப்படின்ட்டு இங்கே ஒயன் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரான். இங்கே ஒயனுடைய அம்மா சீக்கிரமாக ஓடியாராங்க. என்னாச்சு ஒயன், என்னாச்சு அப்போ என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இங்கே ஒயனுடைய அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா இந்த மாதிரி ஏதோ காசு வாங்கியிருக்காங்களா, இந்த மாதிரி அப்போட்டு அடிச்சுட்டாங்க, அதான் வந்து நான் போய் சண்டை போட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பா ஒயனை. இப்போ ஒயன் வந்து கோவமாக ரூமில் வந்து உட்காந்துட்டா, நீ என்னடி பண்ண, 1000 தான் இருந்தாலும் உன்னுடைய சுகாடி அப்படின்ட்டு அவள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. என்னடி அடிச்சிட்டியடி அப்படின்ட்டு. இப்படியே வந்து ஒரு டூ டேஸ் வந்து போயிருக்கும். இங்கே வந்து ஒயனுடைய அப்பா வந்து எப்படி காசு வந்து ஏதோ ஒன்று மீட்டிங் அட்டென்ட் பண்ணி ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து டீலிங் போட்டு காசு வந்து பெரட்டி கொடுத்துருந்துருப்பாரு. அங்கே சுகாவுக்கு காசு வந்ததுமே என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இங்கே சுகா ஒரு பிளான் பண்ணுறாரு. உடனே நீங்கள் படிக்கிற காலேஜுக்கு பிரின்சிபல் கிட்டே ஃபோன் பண்ணி எதுவும் வந்து பேசுகிறாரு. அவரும் வந்து சரி சார் அப்படின்னு வந்துட்டு வச்சுட்டாரு. அப்படியே நம்ம இதை கட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ தான் காலையில் எந்திரிச்சு காலேஜ்க்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா என்னம்மா இன்றைக்கி காலேஜ் போறியான்னு கேட்டால், ஆமாப்பா இன்றைக்கி காலேஜ் போயாகணும் அப்படின்னு சொன்னதுமே சரி அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கீங்க. காலேஜுக்கு போனதும் கிளாஸ் எல்லாமே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. கிளாஸ் வந்து ஒரு 3rd கிளாஸ் வந்து ரன் ஆகிட்ருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி பிரின்சிபல் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னதும், சரி நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சரி அப்படின்ட்டு நீங்களும் வந்து போகிறீங்க. போனால் பிரின்சிபல் வந்து இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் வெளியே போகணும், நீயும் வந்து நீ வந்து டாப் ஸ்டூடெண்ட் இல்லையா, அதனால் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இந்த மாதிரி வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இல்லை எங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். சொன்னதும் சரி ஓகே நீ கன்சல்ட் பண்ணிவிட்டு நீ காலையில் மார்னிங் வந்து சொல்லிடு அப்படின்னு சொன்னது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இவளும் வந்து வந்துட்டு 2 கிளாஸஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு திருப்பியும். அதுக்கப்புறம் காலேஜை விட்டதும் இவள் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டான். இன்றைக்கி சுகாவை வந்து எங்கேயுமே மீட் பண்ணவே இல்லை. அப்போ வந்து காலேஜ் போகும்போதும் மீட் பண்ணவே இல்லை, வரும்போதும் வந்து எங்கேயுமே பார்க்கல.
இன்றைக்கி ஃபுல்லாகவே சேடாக தான் வந்து போகுது. காலேஜ் மார்னிங் கிளம்புனதும் சரி, இப்போது வரும்போதும் சரி சேடாகவே இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ வந்து வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பா என்னம்மா இப்படி இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி போகணுமாப்பா, இந்த மாதிரி பிரின்சிபல் வந்து எங்கேயும் போகிறாராம்ப்பா, நானும் வந்து கூட வரணுமா, நான் டாப் ஸ்டூடெண்ட்டாக அதனால் வரணுமா அப்படின்னு சொன்னோம். சரிம்மா போயிட்டு வா, இப்போ காலேஜில் தானே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது. இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி ஒயின் வந்து நீங்கள் வந்து கிளம்பி போகும்போது கால் வந்து அடிபடுது. இங்கே அப்பா என்னாச்சுன்னு அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு. அவங்க அப்பா வந்து பார்த்ததும் ஒன்றும் இல்லைப்பா, ஜஸ்ட்டு லேசாக தான் ரத்தம் வருது பாருமான்னு. ஒன்றும் இல்லைப்பா, லேசாக தான்ப்பா கிழிச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான். சரின்ட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து வந்து கிளம்புறா. நான் போயிட்டு வரேன்ப்பா, டைம் ஆகுது அப்படின்ட்டு கிளம்பிட்டா. வந்ததும் எங்கள் பிரின்சிபல் போகலாமாம்மா அப்படின்ட்டு காரில் கூட்டிகிட்டு இந்த ஊரை விட்டு ரொம்ப வந்து தாண்டி சிட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து இவங்க இருக்கிறது லைட்டாக வில்லேஜ் டைப்பில் இருக்கும். இங்கேருந்து வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் போனதுமே சிட்டி வருது. அங்கேருந்து வந்து ஒரு மாதிரி காடெல்லாம் தாண்டி ஒரு மேன்ஷன் வந்து வருது. அங்கே வந்து கார் ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து கேட்குறீங்க பிரின்சிபல் கிட்டே, என்ன பிரின்சிபல் இது, என்ன சார் இது, காட்டுக்குள்ளெல்லாம் நம்ம போகிறோம், எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள் அப்படின்னு பயந்துட்டுருக்கீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குது உங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்டு வேறு சொல்லியிருப்பான், நீங்கள் வந்து பிரின்சிபலை பார்த்துட்டு வந்தது, முன்னாடி பிரின்சிபல்லாம் கூப்பிட்றாரு உன்னை தனியாக அப்படின்னு கேட்டிருப்பான். அவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லடி அதெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. இல்லடி எதுக்கும் கேர்ஃபுல்லாக இருடி, நான் யாரையும் நம்ப முடியாது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்திருப்பான். சார் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி, பயப்படாதம்மா இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே மீட்டிங் தான், நீ வந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி அப்படின்ட்டு கார் விட்டு இறங்கு அப்படின்னு சொல்லி நீங்களுமே இறங்கி இருந்திருப்பீங்க. இறங்குனதும் உள்ளே வந்து மேன்ஷனுக்குள்ளே போனதுமே அந்த மேன்ஷனை வந்து செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன சார் இது அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா நீ வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேன்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து போனதுமே வந்து ஒரு ரூமில் வந்து இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த சார். இப்போது வந்து அந்த பிரின்சிபல் வந்து மேலே போகிறாரு. மேலே போனதும் ஏதோ பேசி வந்து ஷுஹா வந்து ஏதோ அமுச்சு விட்டுட்டாரு காரில். இப்போ வந்து ஒரு டோர் கீழே வந்து ஒயின் வந்து இருக்கிற ரூமில் யாரோ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வராங்க. ஒயின் வந்து ஏதோ வந்து யார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. பார்த்தா யாரோ வந்து ஸ்ப்ரே பண்ணி, மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணி மூஞ்சில் வந்து கச்சப் வந்து வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து மயக்கம் ஆயிட்டீங்க. இப்போ அங்கேருந்து வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் இன்னும் வந்து உள்ள மேல் மாடியில் எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமில் வந்து வச்சுருக்காங்க அவங்கள. நீங்கள் ஒரு 2 hours கழித்து தான் நீங்கள் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. யாரோ வந்து ரூம் டோர் மறுபடியும் திறந்துட்டு வர மாதிரி இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. வர்றது நம்ம வந்து ஷுஹா தான் வந்து வந்துட்டுருக்காரு. ஷுஹா வந்து தான் நீங்கள் செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. ஷுஹாவா அப்படின்ட்டு. நீங்கள் இப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கவே, அது எப்படி நீ என்ன அடிப்ப, பளிச்சுன்னு கன்னத்தில் அடிப்பேன், நான் எப்படி சும்மா போவேன்னு நான் நினச்சியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து என்னடா இவர் இந்த மாதிரி கோல்டாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஷுஹா வந்து கிட்ட வராரு. ப்ளீஸ் நீங்கள் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கெஞ்சிட்ருக்கீங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ எப்படி என்னை அடிக்கலாம், நான் உன்னை அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஷுஹா சொன்னதும், எது அடிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க ஒயிட் ஐஸில். நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா எதனா பண்ணுவான் போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்து ஏதோ வந்து அடிக்க போகிறேன், இந்த மாதிரி ஏதோ ஸ்மோக் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி எதோ வந்து ட்ரக்ஸ் கொடுக்க போகிறேன் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஷுஹா வந்து இங்கேயே இருக்கணும், இங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிங்கன்னா தப்பிக்க முடியாது அந்த மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து எதுவுமே புரியல உங்களுக்கு, என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ ஷுஹா சொல்கிறாரு, நீ எப்படி என்னை அடிக்கலாம், நீ அடித்ததுக்கு ரொம்ப பெரிய வலி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ப்ளீஸ் ஷுஹா என்னை விட்டுடுங்க, ஏன் இப்படி என்னை பண்ணுறீங்க, என்னை அடிக்காதீங்க, என்னை எதுவும் பண்ணுறாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஷுஹா வந்து ஒரு நிமிஷம் நான் வந்து கொஞ்சம் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டு, வெளியே இருக்கிற பாடி கார்ட்ஸ் ஒரு பாடி கார்ட்ஸ் வந்து உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது ஷுஹா பார்த்துட்டு அவளை ஒன்றும் பண்ணக்கூடாது, எனக்கு மட்டும்தான் அவன்ற மாதிரி சொல்லிட்டு, பார்த்துக்கோ பத்திரமா, அவளுக்கு எதனா ஆச்சுன்னா அவளை தான் அவங்க எல்லாரையும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் எங்கேயும் வந்து கீழே வந்து ஒரு குடோன் மாதிரி ஒன்று இருக்கும்.
இந்த அண்டர் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வந்து போயிட்டு ஏதோ அவர் வந்து இந்த ட்ரக்கு அடிக்ட்டு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர். அதனால் வந்து அதை எடுத்துகிட்டு வராரு. இப்போ சுஹா வந்து மேலே வந்து வராரு, அடிக்கிறதுக்கு வந்து எதனா எடுத்துகிட்டு வந்து வராரு. நீங்கள் பார்த்து டோர் ஓப்பன் ஆனதுமே செம்ம திக்கு திக்குன்னு ஆகுது உங்களுக்கு. ஐயோ நான் வந்து மாட்டிக்கினேன், நீங்கள் ப்ளீஸ்ப்பா என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. இப்போ சுஹா வந்ததும் பெல்ட் எடுத்து செம்ம அடின்னு அடிக்கிறாரு. நீ எப்படி என்ன அடிக்கலாம் அப்படின்ட்டு செம்மையாக அடின்னு அடித்து எங்கள் ஷாலெல்லாம் பிச்சு போட்டு அவங்களுடைய டாப் எல்லாமே வந்து செம்மையாக கிழிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு அடின்னு பெல்ட் வச்சு செம்ம வெளின்னு வெளுத்துட்டாரு. நீங்கள் வந்து ப்ளீஸ் சுஹா என்னை விட்டுடுங்க, நான் வேணாக்கு உங்கள் காலில் வேணா கூட விழுவுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம சுஹாவை எவ்வளோ லவ் பண்ணோம், நம்ம மேலே வந்து லவ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏன் இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ சுஹா வந்து அடின்னு அடிச்சிட்டு அவர் வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. அவர் சுஹா திருப்பியும் சாப்பிட்டியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னேன். மேட்கிட்ட போயிட்டு சாப்பாடு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. சாப்பாடு வந்து போட்டு கொடுக்குறாங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த சாப்பிடுன்னு, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வேண்டாமா அப்படின்ட்டு அவரே எடுத்து சாப்பிட்லன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு ஊட்டி விடுறேன். ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவீங்களோ, வீட்டுக்கு ஒரே ஒரு செல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி ஒரு மாதிரி ஒய்டாக அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபுல்லாக வந்து ஊட்டி விட்டுட்டார். ஊட்டி விட்டதும் தண்ணி வேணும் வந்து நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. தண்ணியை வேணும் அப்படின்ட்டு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கீழே ஊற்றுறாரு. இந்த கீழே வந்து குடி, கீழே தரையில் இருக்கிறத குடி அப்படின்றாரு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் வந்து செம்மையாக வந்து அழுகுறத பார்த்ததும் இங்கே சுஹாவால் முடியல. ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் யோசிச்சு சரின்ட்டு தண்ணி வந்து கொடுத்துட்டாரு. தண்ணி கொடுத்ததும் நீங்கள் வந்து குடிச்சிட்டிங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து கையில் கட்டி விட்டுருப்பாரு. அதெல்லாம் கட்டிலாம் அவுத்து விட்டுட்டு கால்லாம் அவுத்து விட்டுட்டு நார்மலாக விட்டுட்டு இந்த மாதிரி நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார். அவரால் தாங்க முடியல. ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம், நம்ம ஏன் இவ்வளோ ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டார். கீழே இங்கே ரூமுக்கு வெளியே பாடி கார்ட்ஸ் கிட்ட நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இங்கே வெளியே வந்து அவர் ரொம்பவே வந்து கார் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாரு. ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ஏன் இவளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம், நான் அவளை ரொம்பவே வந்து லவ் பண்ணுறேன். ஆனால் நம்மளுடைய லவ்வை வந்து அவகிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா எனிமீஸ் எல்லாமே வந்து அவளை வந்து எதனா பண்ணிவிடுவாங்க. ஒரு ஃபேமிலி ஆகிட்டா குழந்தைங்கள இவளை ஏதாவது பண்ணிவிடுவாங்க, நம்ம ஃபேமிலி எதனா ஆகிடும் அப்படின்றதுனால தான் அவளை சொல்லாமல் இருக்கேன். இருந்தாலும் கஷ்டப்படுத்த முடியல. இப்படி பண்ணலன்னா அவள் என் கூட இருக்க மாட்டா அப்படின்னு கட்டாயப்படுத்தி தான் கூட வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து திங்க் பண்ணிகிட்டே அப்படியே அழுதுகிட்டே வந்து போயிட்டுருக்காரு. கார் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டேன். சாரி கேண்டீஸ், கொஞ்சம் வந்து திக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இது நோன்பு டைம், இன்றைக்கி தான் லாஸ்ட் நோன்பு அப்படின்ட்டு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வேறு எனக்கு வந்து வரப்போகுது. எக்ஸாம் வேறு நெக்ஸ்ட் மந்த்து. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக் டு த ஸ்டோரி. இதே மாதிரி தான் சுஹா வந்து அன்றைக்கி அடித்தவர் தான் உங்களை வந்து டார்ச்சர் அந்த மாதிரி அடித்தார். அதோடு வந்து உங்கள் மேலே அடிக்கலாம் இல்லை. அதே மாதிரி தான் அவர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 hours கழித்து வந்து வீட்டுக்கு மேன்ஷனுக்கு வந்து வந்துட்டார். வந்து பார்க்குறாரு நீங்கள் வந்து தூங்கிட்டுருக்கீங்க. அதாவது மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து டிஃபன் சம்திங் லன்ச் எதோ கொடுத்துருப்பாரு. இப்போது ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வராரு. மேன்ஷனுக்கு வந்ததும் பார்க்குறாரு ரூமுக்கு வந்து நீங்கள் வந்து தூங்கிட்டுருக்கீங்க. பார்த்ததுமே அவருக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படி பண்ணிட்டோமே இவளை அப்படின்ற மாதிரி. சரின்ட்டு மருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அவர் அடித்த இடத்துக்கு எல்லாமே மருந்து எல்லாமே போட்டு விட்டு, நீங்கள் ஆக்சுவலி வந்து அந்த கிழிஞ்சிடுச்சு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு தான் ஆக்சுவலி வந்து போட்டு இருந்திருப்பீங்க. மருந்து வந்து அப்ளை பண்ணும்போதே நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க. பயந்துட்டீங்க கொஞ்சம் நேரத்தில். இந்தான்ட்டு கீழே போயிட்டு ஒரு டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்து தராரு. போய் இருந்தால் போட்டுக்கோ அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது அவருடைய டிஷர்ட் தான். எடுத்து போட்டுக்கிட்டீங்க. டிஷர்ட் வந்து நீக்கு மேலே தான் வந்து இருக்குது. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து இருக்கீங்க. அதே மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்ருக்கீங்க. சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. இல்லை நான் அப்போ கொடுத்தீங்கல்ல லஞ்ச் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்னதும், எதனா காஃபி கொடுங்க அப்படின்ட்டு மேட்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு.
சம்திங் ஏதோ ஸ்நாக்ஸ் டீ காஃபி ஏதோ தராருன்னு நினைக்கிறேன். சம்திங் அது சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு திருப்பி வந்து தூங்கிட்டீங்க. ஆக்சுவலி அவர் எனக்கு வெளியே எங்கேயுமே போகல. திருப்பியும் வந்து நைட் வந்து பார்க்குறாரு. ஆக்சுவலி ஒரு சின்ன ஒர்க் இருந்திருக்கும் வீட்லேயே அவருக்கு, ஏதோ லேப்டாப்பில் அது முடிச்சுட்டு வந்து நைட் வந்து பார்க்குறாரு. நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. வந்து 4:08 லேட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து சாரி, நான் அடிச்சிருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து போயிட்டார். இதே மாதிரி தான் டெய்லி டேஸஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போல்லாம் அவங்கள அடிக்கிறது கிடையாது. நல்லா பார்த்துக்குறாரு. எப்பவுமே வந்து சாப்பாடு வந்து வந்துடும். சாப்பிட்லன்னா வந்து மேட்கிட்டலாம் வந்து திட்டுவார், அவளுக்கு சாப்பாடு கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. நல்லா கேர் பண்ணிக்கிறாரு. அவர் அடித்தார் இல்லையா, அதுக்கெல்லாமே மருந்து வந்து வைப்பார். நீங்களே வந்து ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து தூங்கலை அன்றைக்கி ஒரு நாள், மருந்து வந்து வச்சு விட்டுட்டு 4:08 கிளேஸ் பண்ணிவிட்டு தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் கிட்ட அப்படியே போகுது, ரன்னை பார்க்குது. இப்படியே தான் வந்து டேஸஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்கள்கிட்ட வந்து நல்லாவே அக்கறையாக இருக்கார். நல்லா ஒரு லவ் பண்ணுறவங்க ஒருத்தவங்கக்கிட்ட வந்து எப்படி வந்து கேர் காட்டுவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்களுடைய இப்போ நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்களே அதே ஃபீல் வந்து இன்னும் அதிகமாகுது உங்களுக்கு அவர் மேலே இருந்த ஃபீலிங்ஸு. நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்க ஒரு வேளை அவருக்கு வந்து நம்ம மேலே ஒரு வேளை ஃபீலிங்ஸ் இருக்குமோ அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு வேளை அவர் வந்து நம்மளை லவ் பண்ணுறாரோ அப்படின்ட்டு இப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சம்திங் திங்க் பண்ணுறீங்க. சரி நம்ம வந்து கேட்டுடலாம் அவர்கிட்ட அப்படின்ட்டு நீங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து தூங்கிட்டீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவர் எங்கேயோ வெளியே போகணும் பொழுது இங்கே வர ரூமுக்கு வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து தூங்கிட்டுருக்கீங்க. டோர் ஓப்பன் பண்ண சத்தத்தில் வந்து நீங்கள் எழுந்திரிச்சிருப்பீங்க. என்ன சுகா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்துருப்பீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தூங்கிட்டு இருக்கியா? இல்லை இப்போ தான் வந்து எந்திரிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே வந்து யோசிக்கிறீங்க என்ன அப்படின்ட்டு. என்ன ஒயன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி நீங்கள் என் மேலே எதனா ஃபீலிங்ஸ் இருக்கா, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு மாதிரி எதனா கேட்குறீங்க. கேட்டதுக்கு அவர் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. நீங்கள் முதலே என்னை எங்கள் அப்பா காசு கொடுத்ததுனால எங்கள் அப்பா மேலே இருக்கிற அந்த கோவத்தினால தான் எனக்கு தூக்கிட்டு வந்தீங்களா, இங்கே கடத்திட்டு வந்தீங்களா, என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாரு, சொல்லாமா வேண்டாமா அப்படின்ட்டு. எஸ் நான் வந்து இல்லை, நான் வந்து உன்னை வந்து லவ் பண்ணுறேன்னு தான் நான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்கள் என்கிட்ட வெளிப்படையாக சொல்லியிருந்தா நான் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவருக்கே வைட் ஐஸாக உங்களை பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் வந்து சொல்கிறீங்க நானும் உங்களை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன், இத்தனை நாளாக ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறீங்க. அவருக்கு செம்ம ஷாக்கு. வைட் ஐஸில் அவர் உங்களை பார்க்குறாரு. சுகா வந்து என்னை லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் சுகா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க இல்லையா, அதை தான் இப்போ வந்து சுகா கிட்டே சொல்லி முடிக்கிறீங்க. சுகா அப்படியே உங்களை வைட் ஐஸில் அப்படியே ரொம்ப நேரமாக வந்து பார்த்துட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 செகண்ட்க்கு ஐ கான்டாக்ட் வந்து போயிட்டுருக்கு. அப்போது நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. ஆமாம் சுகா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவருமே வந்து ஆமாம் நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்கிறாரு. நீங்கள் எப்போதுலேருந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. நானும் வந்து இந்த மாதிரி 3 இயர்ஸாக வந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன், 4 இயர்ஸாக அந்த மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு, அதெல்லாமே வந்து ஒயன் கிட்டே சொல்கிறாரு. சொன்னதுமே வந்து ஒயன், இப்போ நீங்கள் என்ன சுகா சொல்கிற, இதெல்லாமே நடந்துச்சு, ஏன் எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அவங்க அம்மா அப்பா வந்து மாஃபியான்றதுனால தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு சுகா. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, நான் வீட்டில் இருந்தேனா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை நீ வந்து லாஸ்ட் எக்ஸாமுக்காக நீ வந்து போயிருந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு மட்டும் நான் அப்போவே தெரிஞ்சிருந்தா நான் அவங்க கூட வந்துட்டுருப்பேன் சுகா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகா வந்து ஓகே இப்போ கூட ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. நீங்களும் சுகாவும் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரி ஓயன், நான் உன்னை அடிச்சிருக்கக்கூடாது, நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, உனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கோவம் ஆகிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க.
என்னையும் மன்னிச்சிரு சுஹா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை நான் முன்னாடியே வந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை நான் தான் வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் வந்து உங்களுடைய ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நான் ஒரு ட்விஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, ஒயின் வந்து சுஹாவை வந்து லவ் பண்ணுறா ஒன் சைடாக, சுஹா வந்து ஒயினை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேருக்குமே வந்து தெரியாது. அதுதான் வந்து ட்விஸ்ட்டு. அது 2 பேருக்குமே இப்போ வந்து தெரிஞ்சிடுச்சு. அதுதான் வந்து ட்விஸ்ட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இப்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஒயினுடைய அம்மா அப்பா சைடு பார்க்கலாம். ஒயினுடைய அம்மா அப்பா ஒயின் வந்து காணாமல் போயிட்டதுமே நைட் ஆனதுமே வந்து செம்மையாக வந்து பதட்டம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா இடமும் வந்து தேடி இருப்பாங்க, ஆளுங்கெல்லாம் விட்டு சொந்தக்காரங்க அங்கன்னு சொல்லி தேடி இருந்திருப்பாங்க. கிடச்சிருக்கவே மாட்டா. அப்புறம் வந்து 4 days கழித்து போலீஸ்கிட்ட வந்து என்கொயரி வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. போலீஸ்காரன் வந்து எது தப்பாக சொல்லியிருப்பான். யாருக்கிட்டையாவது ஓடி போயிருப்பா, இது போயிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். என் பொண்ணு பற்றி என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி அப்பா வந்து டென்ஷன் ஆகிட்டாரு. அந்த மாதிரி வழக்கில் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாரு. சொன்னது சரி அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட்டுமே வந்து சரி என்ன பண்ணுறது, பொண்ணு தேடணுமே அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு சைன் போட்டு கொடுத்துட்டாரு. இங்கே வந்து ஃபோட்டோவுமே கொடுத்து ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து சைன் போட்டு கொடுத்துட்டாரு. இப்போ வந்து தேடிட்டுருக்காங்க. இங்கே அப்படி தான் ஒயனை வந்து போலீஸ் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அவங்க அம்மா அப்பா கிட்ட எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே வந்து ஒயின் அப்பாவுக்கு ஒரு வேளை சுஹா வந்து கடத்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களை பார்க்கலாம். இப்போ நீங்களும் ஷுவாக வந்து ஒரு ஐ கான்டெக்ட் வந்து போயிட்டுருக்கு. ஒரு 3 நிமிட்ஸ் 5 நிமிட்ஸ் ஐ கான்டெக்ட் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே வந்து ஷுஹா வந்து ஜென்டலாக வந்து கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் வந்து ஜென்டலாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த கிஸ் வந்து லாங்காக வந்து போயிட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். நீங்களும் ஷுஹாவும் வந்து டயர்டாக வந்து பெட்டில் வந்து படுத்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி வந்து மேக் அவுட் தான் வந்து நடந்திருக்கும். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்கலாம், இந்த சீன்லாம் போட மாட்டிங்களா அப்படின்ட்டு. நிறைய இஷ்யூஸ் வரும், அதனால நான் வந்து இதோட கட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ நான் ஹாட் ஸ்டாண்டிங் ஒன் ஷாட் வந்து நான் போட மாட்டேன். ஒரு சில டைம்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுவாள். அப்போ பார்த்துக்கோங்க, நான் வந்து கொடுக்க மாட்டேன். சாரி கேண்டீஸ் அப்படின்னு. இப்போ பேக் டு த ஸ்டோரி. இப்போ நீங்கள் வந்து படுத்துட்ருக்கீங்க. சுஹா நீ எப்போவுமே என்னை விட்டு போக மாட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, நான் வந்து மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சுஹா வந்து சொல்கிறாரு, நீ இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், இப்போ நான் இப்போ படிக்கணுமா அந்த மாதிரி கேட்குறீங்க. படிக்கவா வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அதுக்கு சுஹா இல்லை வேண்டாம், எனக்கு வந்து நிறைய எனிமீஸ் இருக்காங்க, அவனை வந்து எதனா பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வந்து எதனா ஆகிடும், அதனால தான் நான் 12th முடிச்சதுமே நான் உன்னை வந்து வீட்டில் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, ஆமாம் எனிமீஸ்லாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிடுறீங்க. சுஹாவுக்கு வந்து உங்களை படிக்க வைக்கணுன்னு தான் ஆசை. உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி படிக்கணும், டிகிரி இருக்கணும் அப்படின்னு வந்து ஆசை சுஹாவுக்கு. ஆனால் எனிமீஸ் வந்து எப்போவுமே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அதனால உங்களை எதனா பண்ணிட்டா அதனால அவர் வந்து பயப்படுறாரு. இப்படியே வந்து போகுது. ரிலேஷன்ஷிப்பில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இருப்பீங்க. இப்படியே வந்து கரெக்டாக அவர் வந்து உங்களை கிட்னாப் பண்ணிட்டு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 3 month ஆகிடுச்சு. ஆக்சுவலி வந்து 2 month வந்து உங்களை வந்து வச்சுருந்துருப்பார். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து லவ் சொல்லியிருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து 1 month வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கீங்க. உங்களுடைய லவ் வந்து இப்போது லவ் பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேருமே. டேஸஸ் வந்து இப்படி போயிடுச்சு ஒரு 3 month. இப்போது ஃபைன் டே வந்து சுஹா வந்து எங்கேயோ வந்து வெளியே கிளம்புறாரு. ஆக்சுவலி சுஹா வந்து இப்போது ஏதோ ஒரு கம்பெனிக்கு மீட்டிங்காக வந்து கிளம்பிகிட்ருக்காரு. இப்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் லீ அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து காமிச்சிருந்துருப்பேன். அதாவது சுஹாவுக்கு வந்து டீலிங் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். இப்போ அவரை பார்க்கலாம். அந்த லீ வந்து சுஹாவை பற்றி நிறைய புது டீலிங் வந்து போடுறாரா, இல்லை மீட்டிங் எதனா போடுறாரா, எதனா இப்போ அதாவது மாஃபியா வந்து கீழே இறக்கிடணும் ஃபஸ்ட்டில் இருக்கிறாரு. இப்போது ஃபஸ்ட்டு மேலே வந்து மாஃபியாவாக ஃபஸ்ட்டு லீடிங்கில் வந்து அந்த ஹோல் சிட்டிக்கே
இந்த சியோலுக்கே வந்து ஃபர்ஸ்ட்டு லீடிங்கில் மாஃபியாவாக இருக்காருன்றதுனால அவனை எப்படியாவது லாஸ்ட்டில் கீழே தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி இந்த லீ வந்து யோசிச்சுட்ருக்காரு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி என்னென்ன டீலிங்ஸ் பண்ணுறாரு அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போது அவனுடைய பிஏ, அதாவது லீயோடைய பிஏ வந்து இந்த மாதிரி ஒரு புது நியூஸ் கிடச்சிருக்கு ஷுஹாவை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன அப்படின்ற மாதிரி காட்ட, இப்போ ஒரு பொண்ணு கூட வந்து சுற்றிட்டுருக்கான் ஷுஹா அப்படின்ற மாதிரி சொன்னதும், பொண்ணா தூக்குடா அந்த பொண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படி ஷுஹா வந்து கிளம்பி போயிட்டார் ஏதோ மீட்டிங்க்காக. காலையிலே வந்து கிளம்பி போயிட்டார். இப்போ வந்து யாரோ வந்து வராங்க உள்ளே, ஃபுல்லாக பாடி கார்ட்ஸாக வராங்க. இவன் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஷுஹா தான் வந்து வராரு போல் அப்படின்னு நினச்சிட்டு வந்து படுத்துட்ருக்கா. வந்து ஸ்ப்ரே பண்ணி மூஞ்செல்லாமே மயக்க மாதிரி வச்சுட்டாங்க. அவங்க ஃபேஸ் கூட நீங்கள் பார்க்கல. அங்கேருந்து வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து இங்கே லீயோடைய குடோனில் வந்து வச்சுருக்காங்க. லீ வந்து பார்க்குறாரு, என்ன இங்கே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பாடி கார்ட்ஸ் கிட்ட. இல்லை இங்கே வேண்டாம், நான் வந்து ஒரு மலை பகுதி சொல்கிறேன், அந்த மாதிரி கூட்டிப்பாங்க, இந்த காட்டு ஒரு பேர் சொல்கிறாரு. அங்கே வந்து ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கீங்க. அங்கே வந்து போனதுமே ஒரு காட்டில் வந்து உங்களை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து ஐஸ் க்ளோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ஷுஹான்றீங்க. நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்கன்னா ஷுஹா தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்றது நினச்சிட்டிங்க. பார்த்தா ஷுஹா கிடையாது. அது நீங்கள் யாருன்னு மாதிரி கேட்குறீங்க. நான் தான் ஷுஹாவுடைய ஃப்ரெண்டு இல்லை டீலிங். நான் வந்து ஷுஹாவுடைய எதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதிரியா? ஷுஹா என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. பயமுடி ஷுஹான்னுகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த லீ உங்களை பலால்னு நடிக்கிறாரு. என்னத்துக்கு சும்மா ஷுஹான்னு கற்றுனுக்க, ஷுஹாலாம் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி உங்களை செம்மையாக வந்து அடிச்சிட்டாரு போட்டு. இங்கே அப்படியே நம்ம ஷுஹாவை பார்க்கலாம். உங்களை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க அந்த சைடு லீ வந்து. இங்கே ஷுஹா வந்து இப்போ தான் வந்து வராரு. ஆக்சுவலி மத்தியானம் வந்து சாப்பிட வருவார் பொழுது வந்து பார்த்தா எல்லோரும் அடிச்சு போட்டு வச்சுருக்காங்க. மேற்கிட்ட ஒருத்தவங்க எழுந்திரிச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி லீ உங்ககிட்ட பிஸ்னஸ் டீலிங் போட்டாங்க இல்லையா, அவங்க தான் லீ, அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் செம்ம டென்ஷன் ஆகி கார் எடுத்துகிட்டு எங்கெங்கேயோ தேடுறாரு. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, யாருக்கோ ஃபோன் பண்ணி கேட்குறாரு, எங்கேயுமே கிடைக்கல. திடீர்னு லீ கிட்டேருந்து ஃபோன் வருது. ஹலோ ஷுஹா, என்ன பண்ணுற? உன்னுடைய ஒரு பொருள் எங்ககிட்ட இருக்குதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னது அப்படின்ற மாதிரி ஷுஹா கொஞ்ச நேரத்தில் காரை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இங்கே நீங்கள் வந்து ஷுஹான்னு கத்துறீங்க. ஆக்சுவலி இவன் ஃபோன் பேசுகிறான்னு தெரிஞ்சோடனே ஷுஹான்னு கத்துறீங்க. இவருக்கு வந்து கேட்டுச்சு ஷுஹாக்கு, யாரும் கத்துறாங்க, ஒயன் தான் இது அப்படின்ட்டு. ஒயன் என்னடா பண்ண, ஒயன் என்னடா? தெரிஞ்சிச்சு அதுக்கெல்லாம். ஆமாடா, நான் தான்டா ஒயன் வச்சுருக்கேன். உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்து ஒயன் வேணும் அப்படின்னு நீ நினச்சேன்னு வையன், நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி சொன்னதும் சொல்கிற இடத்துக்கு வந்துட்டார். ஆக்சுவலி வந்து லொக்கேஷன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னதும் அவர் எதுவுமே இப்போ ஷுஹா பேச வரத்துக்குள்ளே அவன் கட் பண்ணிட்டான். லொக்கேஷன் பார்த்து வந்துட்டார். அந்த காட்டு மலை பிரதேசம்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டார். இங்கே லீ வந்து மேலே வந்து உங்களை வந்து தள்ளுற மாதிரி வச்சிட்ருக்கான். இங்கே ஷுஹா வந்து எல்லோரையும் அடித்து போட்டுட்ருக்காரு. லாஸ்ட்டாக வந்து லீ தான் வந்து அங்கே நின்றுட்டுருக்கான் ஓரத்தில். கரெக்டாக வந்து தள்ளி விட்டுட்டார் உங்களை. லீ வந்து உங்களை வந்து தள்ளி விட்டதும் ஷுஹான்னு கத்திட்டு போய் விழுந்துட்டீங்க கீழே. இங்கே ஷுஹா பார்த்துட்டு ஒயன் அப்படின்னு கத்திட்டு வராரு. செம்ம கோவம் வந்துடுச்சு ஷுஹாக்கு. வந்ததும் லீயை தமிழ்னு சுட்டுட்டாரு. ஒரு சில பாடி கார்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருந்திருப்பாங்க, எல்லாரையும் வந்து சுட்டு போட்டார். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, லீ எல்லாரையும் வந்து சுட்டு போட்டாலும் ஒயன் வந்து கீழே தள்ளி விட்டுட்டான். அவன் செம்மையாக ஒயன் கத்துறாரு, எதுக்கும் இருக்கிறாளா அப்படின்ட்டு அழுறாரு செம்மையாக. இல்லை என் ஒயன் உயிரோடு தான் இருக்கா அப்படின்ட்டு கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்து பார்க்குறாரு, என் பொண்டாட்டி எங்கே, என் ஒயன் எங்கே அப்படின்ட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்ருக்காரு. எங்கேயுமே விழுந்த அடையாளமே இல்லை. அவருக்கு செம்மையாக வந்து அழுவு வருது. இங்கே இப்படி எதனா ஆகும்னு தெரிஞ்சு தான் இங்கே வந்து ஜேகே வந்து வந்திருப்பார். ஆக்சுவலி வந்து ஷுஹா வந்து சொல்லியிருந்திருப்பார், இந்த மாதிரி இவன் ஏதோ பிளான் பண்ணுறான், எனக்கு ஏதோ சம்திங் சரியில்லை, ஒயனை வந்து கடத்தி வச்சுருக்கான், நீ இருந்தாலும் ஜிபிஎஸ் மூலிமா நீ வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஜேகே வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து வந்துட்டுருப்பார்.
ஆக்சுவலி எல்லோரையும் அடித்து போடுற பிறகு தான் இங்கே ஜேகே வந்திருப்பார். ஏன்னா லேட்டாக தான் வந்து சரி போகலாமா வேணாமான்னு யோசிச்சு தான் அவர் வந்திருந்திருப்பார். இங்கே வேறு அவருக்கு மாஃபியாவில் ஏதோ டீலிங் இருந்திருக்கும், அதனால் லேட்டாக தான் வந்திருப்பார். வந்து பார்க்குறாரு எல்லோரையும் அடித்து போட்டு வச்சுருக்கு. இங்கே வந்து ஜேகே உட்காந்து அழுதுட்டுருக்காரு. என்னாச்சு சாரி கேண்டீஸ், சுஹா உட்காந்து அழுதுட்டுருக்காரு. இங்கே ஜேகே வந்து என்னாச்சு சுஹா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ஒயனு காணுடா, ஒயனை தள்ளி விட்டானுங்கடா, ஒயனை அந்த சைடு போய் விழுந்துட்டாடா, என்னாச்சுன்னு தெரிலடா, சுகான்னு கத்துனாடா, எனக்கு என்னாச்சுன்னு தெரிலடா, ஒயனை காணுடா அப்படின்னு அழுதுட்டுருக்காரு. ஒயனு இல்லைடா, ஒயனு உயிரோட தாண்டா இருக்கா அப்படின்னு அழுதுட்டுருக்காரு. இங்கே ஜேகேவால் எதுவுமே சொல்லவே முடியல. நீ வாடா போகலாம், என்னடா பண்ணுறது, ஆளுங்களை வச்சு தேடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போது கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுது. ஆக்சுவலி போலீஸ் எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா ஜேகேவுடைய ஃபோன் கனெக்ட் பண்ணி ட்ரேசர் பண்ணி தான் வந்திருப்பாங்க லொக்கேஷனு. வந்து பார்த்தா அழுதுட்டுருக்கான் சுஹா. ஆக்சுவலி அம்மா அப்பா தான் வந்திருப்பாங்க, வயனுடைய அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி தெரிஞ்சதுமே இங்கே வந்து ஜேகே சொன்னதுமே இங்கே வயனு அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்குமே செம்ம ஷாக்கு. செம்மையாக அழுகுறாங்க. ஏன்டா இப்படி பண்ண, என் பொண்ணு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ட்டு அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. இருந்தாலும் வந்து ஒயனுடைய அப்பாவுக்கு பயம் இருக்குது, இவன் மாஃபியான்னு. இருந்தாலும் செம்ம திட்டுற, நீ எப்படி என் பொண்ணு இப்படி பண்ணலாம், என்னடா பண்ண என் பொண்ணு, ஏன்டா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு செம்மையாக அழுகுறாரு. இங்கே சுஹாவால் ஒன்றுமே பேசவே முடியல, அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. இல்லை ஜேகே, என் ஒயன் சாக்கலை ஜேகே, என் பொண்ணாட்டி சாக்கலை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கேண்டீஸ். ஆக்சுவலி அவன் வந்து 3 வீக்ஸுக்கு முன்னாடி தான் சுகாக்கும் ஒயனுக்கும் மேரேஜ் ஆகியிருந்திருக்கும். நான் வந்து இந்த ட்விஸ்ட்டு வந்து மறந்துட்டேன், சாரி கேண்டீஸ். மேரேஜ் ஆகியிருந்திருக்கும். இல்லை என் பொண்டாட்டி வந்து சாகலை அப்படின்னு வந்து இங்கே சுகா சொல்லிகிட்ருக்காரு. இப்போது இவங்க வந்து போலீஸ் வந்து ஒயனுடைய அம்மா அப்பாவை பார்க்குறாங்க. ஒயனுடைய அம்மா அப்பா இல்லை இவனால தான் என் பொண்ணு வந்து இழந்துட்டோம், இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதும் ஆமாம் ஏதோ சம்திங் இவன் தான் தள்ளி விட்டுட்டான் அப்படின்ட்டு இதுதான் நினச்சிக்கிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஜேகே வந்து வெளியே தான் இருக்கார். ஜஸ்ட்டு சுஹாவை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷமாக வந்து ஜெயிலில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து ஜேகே வந்து வெளியே எடுத்துட்டாரு. என்னை ஏன்டா வெளியே எடுத்த அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இங்கே சுஹா சொல்லிகிட்ருக்காரு, ஏன்டா என்னை வெளியே எடுத்த, ஏன்டா என் பொண்டாட்டியை சாகலடா. டேய் நானும் உன் ஃப்ரெண்டு தாண்டா, நானும் எவ்வளோ தாண்டா பொறுக்குது, இதே தாண்டா சொல்லுகிறேன், நான் வரும்போது உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் இதாண்டா சொல்கிறேன், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. டே ஒயின்டான்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஆக்சுவலி இப்போ வந்து ஜேகே வந்து மாஃபியா பிஸ்னஸ் எல்லாமே விட்டுட்டாரு. அதே மாதிரி சுஹா வந்து ஜெயிலில் இருந்ததுனால அதை எல்லாமே வந்து கேர் பண்ணல. அது எல்லாமே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாத்தையும் வந்து முடிச்சாச்சு. அதாவது இந்த மாஃபியான்ற போஸ்ட்டே வந்து முடித்து எல்லாமே விட்டாச்சு. இப்போ வந்து கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஜேகே தான் வந்து பார்த்துட்டு இருந்தார் இத்தனை 2 வருஷமாக. இப்போ சுஹாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே போலீஸ் வந்து இந்த மாதிரி பண்ணாத, ஆக்சுவலி வந்து ஜேகே அவ்வளோவா வந்து இன்வால்வ் ஆகிருக்க மாட்டார். இங்கே சுஹாவை ஏன் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சாவடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி ட்ரக் டீலிங்லாம் பண்ணனா தான் அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஜேகே வந்து அவ்வளோவா இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க, ஏன்னு தெரில, அதனால் அரெஸ்ட் பண்ணல. இந்த மாதிரி இனிமேல் கொலை எதுவுமே பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ட்ரக் டீலிங் பண்ணக்கூடாது, இனிமேல் பண்ணால் தூக்கில் தான் போட்டுருவோம் போலீஸ்காரர் சொன்னதும் சரி சார் அப்படின்ட்டு ஜேகே சொல்லிவிட்டு சுஹாவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த, அதாவது மேன்ஷன் இருக்குல்ல, அந்த மேன்ஷன்லாம் இப்போ இருக்குது. அந்த பெரிய வீட்டுக்கு தான் அந்த பங்களான்னு சொன்னல, அந்த மேன்ஷனுக்கு வந்து போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ளே போனதுமே ஃபுல்லாக ஒயின் ஃபோட்டோ தான் இருக்குது. அதாவது என் பொண்டாட்டி அப்படின்னு வந்து இங்கே சுஹா சொல்லிகிட்டே இருக்கார், ஏன்டி என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கார். இங்கே ஜேகே இந்த ஃபோட்டோவெல்லாம் போய் எடுக்கிறாரு. ஏன்டா எடுக்கிற, என் பொண்டாட்டி ஃபோட்டோடா, எடுக்காதடா அப்படின்னு இங்கே சுஹா சொல்லி பிடுங்கி எல்லாத்தையும் மாட்டி வைக்கிறாரு. இதெல்லாம் இருந்தால் நீ மாற மாட்டடா, இதை விட்டு வெளியே வாடா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இல்லை என் ஓயன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. நீ வந்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படின்னு சொன்னதும் சரின்ட்டு சுஹா வந்து மாடிக்கு போகிறாரு. இப்போ வந்து ஜேகே எனக்கு வேலை இருக்குது, நீ சாப்பிட்டியா, இல்லைன்னா சாப்பிடல, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாரு.
இங்கே சுகா போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் கண்ணாடிக்குள்ளே பார்க்குறாரு. ஃபுல்லாக தாடி வளர்ந்துருக்கு. அது தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி இப்போ நான் வந்து ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஹேர்லாமே தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி ஹேர்லாம் கட் பண்ணி அவரே செல்ஃபாக ஹேர் எல்லாமே கட் பண்ணுவார். அது எல்லாமே பண்ணிவிட்டு இப்போது ஃபோட்டோவில் அந்த ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து சுகா வந்து இருக்கார். அப்படியே வந்து அவர் ஷர்ட்லாம் வந்து போடுறாரு. ஒரு ரெட் கலர் ஷர்ட் எடுத்து போடுறாரு. அப்போ வந்து பார்க்கும்போது ஒயினே வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு இமேஜினேஷன் மாதிரி அவருக்கு தோணுது. ஒயினே வந்து இந்த மாதிரி பிளாக் போடு அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. சரி அப்படின்ட்டு பிளாக் கலரில் ஒரு இது மாதிரி போட்டு அதுக்கு மேலே கோட் மாதிரி போடுறாரு. இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி தான் இப்போ வந்து சுகா வந்து இருக்கார். இப்போ சுகா கிளம்பிட்டு கீழே வராரு. ஜேகே வந்து ஃபுட் வாங்கிட்டு வந்து, என்னடா இது கோலம், என்னடா இது இப்படி கிளம்பி இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாடா, என் பொண்டாட்டி செலெக்ஷன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்ட்டு சாப்பிட்றாங்க உட்காந்து. இப்போ அப்படியே இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு உங்களை பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆக்சுவலி நீங்கள் ஒரு நிமிஷம் கேண்டீஸ், நீங்கள் எல்லாருமே நினச்சிருந்துருப்பீங்க ஆக்சுவலி ஒயின் வந்து இறந்து போயிட்டுருப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துருப்பீங்க. அது கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம உங்களை பார்க்கலாம். என்ன நடந்திருக்கும், அன்றைக்கி வந்து தள்ளி விட்டுருப்பாங்க இல்லையா, அன்றைக்கி என்ன நடந்திருக்கும்னா, நீங்கள் அவ்வளோவா வந்து உள்ளே விழுந்திருக்க மாட்டீங்க. அது ஏதோ வந்து கீழே வந்து மலைவாசி மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. துணி காய போட்டு இருந்திருப்பாங்க. அந்த துணி மேலே தான் நீங்கள் வந்து ஆக்சுவலி போய் விழுந்துருந்துருப்பீங்க. அது ஏதோ வந்து கனமாக ஏதோ மூட்டை மாதிரி ஏதோ போட்டு வந்துருப்பாங்க. அந்த மூட்டையில் போய் விழுந்துருந்துருப்பீங்க. லேசாக வந்து தலையில் மட்டும் அடிபட்டிருக்கும் அந்த ராட்டில் பட்டு. இங்கே மலைவாசி மக்களில் ஒருத்தவங்க பார்த்துட்டு ஓடியாந்து தூக்கி இருந்திருப்பாங்க. அங்கே இருக்கிற சில மக்கள் எல்லாமே தூக்கி பார்த்துட்ருக்கும் போது மேலேருந்து ஒரு பையன் தெரிகிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு வேளை இவன் தான் தள்ளி விட்டுருப்பான். அதாவது நம்ம சுகாவை பார்த்து தான் தப்பாக நினச்சிருந்துருப்பாங்க. ஒரு வேளை இவன் தான் தள்ளி விட்டுருப்பான் போகுது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே தூக்கிட்டு போய்ட்டுருப்பாங்க. சுகா வந்து தேடி இருக்கும் போது கிடச்சிருக்க மாட்டா. ஏன் அப்படின்னா இவங்க வந்து தப்பாக நினச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்டுருப்பாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து தலையெல்லாம் சரி பண்ணி, அவங்க தெரிஞ்ச அந்த மருத்துவ பாட்டிச்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களாம் பண்ணி அந்த மருத்துவ பாட்டி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னதும், அப்படியாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி வந்து இங்கே சுகா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் இது நடந்திருக்கும். 3 வருஷமாக வந்து இந்த அம்மா தான் வந்து வளர்த்துருந்துருப்பாங்க. அந்த அம்மா பேர் வந்து அபின்னு வச்சுக்கலாம். அந்த அம்மா பேர் நிறைய வந்து நான் அம்மா தான் வந்து சொல்லுவேன். ஆக்சுவலி வந்து ஒயனுக்கு பழசு எல்லாமே வந்து மறந்து போச்சு. இந்த அம்மா என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, என் பொண்ணு தான் நீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாருன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க ஒயனு. உங்களுக்கு நீங்கள் ஒரு 2 வீக்லேயே வந்து எந்திரிச்சிருப்பீங்க. நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு ஹெட் பெயின் வந்து அப்பப்போ வரும். இப்போ வந்து சரியாயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 வயசு ஆகுது. உங்கள் பொண்ணு பேர் வந்து லீனா. ஓகே, இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே ஜேகேவையும் சுகாவையும் பார்க்கலாம். சாப்பிட்டுட்ருக்காங்க ஜேகேவும் சுகாவும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து எங்கே வராங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு தான் வந்து போகிறாங்க. ஏன் வந்ததுமே வந்து சுகாவை ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறாருன்னா, வந்து வீட்டில் இருந்தால் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுவான் அப்படின்ட்டு தான் ஆஃபீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஜேகே. மச்சான் கொஞ்சமாவது வெளியே வாடா அதை விட்டு அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து சொல்லிகிட்ருக்காரு கார் ஓட்டிக்கிட்டே. சரி, இல்லைடா என் பொண்டாட்டி வந்து சாகலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு சுகா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு இப்போ உங்களை பார்க்கலாம். இங்கே நீங்கள் வந்து லீனா பாப்பா வந்து கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்து எங்கேயும் வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலி வந்து அந்த மலை மக்கள் வந்து தாண்டி சிட்டிக்கு வரணும். அதாவது இப்போது நம்ம சுகா இருக்கிற இடத்துக்கு தான் இப்போ வந்து ஒயனும் லீனா பாப்பாவும் வந்து கிளம்பி வராங்க. ஒயன் வந்து லீனா பாப்பாவை தூக்கிட்டு அவங்க அம்மா கிட்டே இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் போயிட்டு வரேன், எனக்கு ஒரு மாதிரி உள்ளவே இருக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி சரி அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி ஒயன் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு ஜாப் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாதிரி இந்த சேவர்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே சர்வர்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கிளம்பி வந்து வந்துட்டுருக்கீங்க. ஆக்சுவலி நடந்து வந்து அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி நீங்கள் இங்கே வந்து சேல் சிட்டிக்கு வர மாதிரி இருக்கும். சேல் சிட்டிக்கு வந்ததும்
இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலி பஸ்லேருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருக்கீங்க. இங்கே நம்ம ஜேகேவும் ஷுஹாவும் வந்து வந்துட்டுருக்காங்க. ஷுஹா வந்து வண்டிக்கு இந்த மிரர் இருக்கும்ல, மிரருக்கு வெளியே வந்து பார்த்துட்ருக்காரு, கண்ணாடிக்கு வெளியே. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்போது ஒயன் உங்களை வந்து ஷுஹா வந்து பார்த்துட்டாரு. ஒயின்டா ஒயின்டா ஒயின்டான்ட்டு இங்கே என் பொண்டாட்டிடா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காரு. இங்கே ஜேகே என்னது ஒயினா அப்படின்ட்டு ஒரு செகண்ட் வந்து திரும்பி பார்க்குறாரு. ஆக்சுவலி வந்து சிக்னலில் நின்றுட்டுருக்காங்க. ரோடு கிராஸ் பண்ணி ஒயின் வந்து போயிட்டுருக்கா. பார்க்குறாங்க, ஆமாடா ஒயின்டா, ஒயின்டான்டா அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறாரு. இங்கே ஷுஹா டக்குன்னு இறங்கிட்டாரு. இறங்கின ஒன்றே அங்கே போய் பார்க்குறாரு. ஆக்சுவலி ரோடெலாம் கிராஸ் பண்ணி ஏன்டா இறங்குனேன் ஷுஹா அப்படின்ற மாதிரி கத்திட்டுருக்காரு. இங்கே நம்ம ஜேகே இங்கே ஷுஹா இறங்கி போய் ரோட் கிராஸ் பண்ணி அந்த சைடு வந்து ஆக்சுவலி ஒயின் வந்து போயிட்டா. ரோட் கிராஸ் பண்ணி போகும்போது டக்குன்னு ஒரு லாரி வந்திருக்கும். டக்குன்னு ஒயின் என்ன பண்ணியிருப்பான்னா பிடிச்சி இழுத்துட்ருப்பான். யார் இவர் இப்படி வராரு அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்துட்ருப்பான். என்னங்க நீங்கள் இப்படி வரீங்க, பார்த்து வர மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஷுஹா வந்து அட்மையர் பண்ணி திருப்பியும் ஸ்டார்டிங்கில் எப்படி 10th பார்த்தாரோ அதே மாதிரி, அந்த ஸ்கூலில் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி அட்மையர் பண்ணி திருப்பியும் பார்த்துட்ருக்காரு. ஒயனும் அப்படியே ஒரு செகண்ட் 2 நிமிட்ஸ் பார்த்துருப்பா. அதுக்கப்புறம் வந்து பிரேக் பண்ணிவிட்டு, யார் நீங்கள், ஏன் இப்படி வந்துட்டுருக்கீங்க, என்னாச்சு, இவ்வளோ வேகமாக ஏன் வருவீங்க, நின்றுட்டு வர்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகலான்னு பார்க்க நிப்பாட்டிட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஷுஹா வந்து கேட்குறாரு. என் பேர் வந்து ஐஸ்வர்யா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஒயன் வந்து ஐஸ்வர்யாப்பா. இப்போ ஷுஹா யோசிக்கிறாரு, ஒயனுன்னு சொன்னால் நம்மளை வந்து தப்பாக நினச்சிப்பா, அதனால சரி ஐஸ்வர்யா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யா, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. இருந்தாலும் வந்து ஒயனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, இவரை எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி அவருக்கு டக்குன்னு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. யோசிக்கும் போது டக்குன்னு ஃப்ளாஷ்பேக்லாம் ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்குது ஒயனுக்கு. டக்குன்னு பேர், அவங்க அம்மா அப்பா எல்லாமே டக்குன்னு ஷுகா கூட இருந்த மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வர மாதிரி இருக்குது. டக்குன்னு ஒரு டைமில் இங்கே ஷுஹா ஐஸ்வர்யா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கலுமே ஏதோ மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. அதாவது நீங்கள் தான் மயக்க போட்டு விழுந்துட்டீங்க. குழந்தை வேறு இருக்குது கையில். குழந்தைய கையில் வாங்கிக்கிட்டு இது யார் குழந்தைன்னு தெரியலையேன்ட்டு, இருந்தாலும் உங்களையும் வந்து தூக்கிக்கிட்டு இங்கே வந்து ஜேகே வந்து கார் எடுத்துகிட்டு வந்து அங்கே சைடில் நிப்பாட்டி இருந்திருப்பார். ஜேகேன்னு கத்தவும் ஷுஹாவை பார்த்ததும் வந்திருப்பார். ஜேகே வந்து ஒயனை தூக்கி காரில் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போயிருந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிவிட்டு இந்த குழந்தைய பிடிடா அப்படின்ட்டு ஜேகே கிட்டே கொடுத்துட்டு, யாருதுன்னு தெரிலடா இந்த குழந்தைன்ட்டு சரின்ட்டு இங்கே ஒயனை வந்து பார்த்துருந்துருப்பார். இப்போ வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஜஸ்ட்டு டாக்டர் வந்து வெளியே வராரு. வந்ததும் என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் யார், அவங்க ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் ஏதோ சொல்கிறது சம்திங் ஃப்ரெண்டுன்ற மாதிரி. ஏன்னா ஹஸ்பண்டுன்னு சொன்னால் அவளுக்கு எதுனா தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆல்ரெடி அவங்க வந்து ஹெட்டில் அடிபட்டிருக்க மாதிரி இருக்குது. அவங்க வந்து ஏதோ பழசெல்லாம் நினச்சி பார்த்துருக்காங்க, அதை கேர் ஆகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே, நீங்கள் போய் யார் பார்க்கணுமோ உள்ளே போய் பாருங்கள் அப்படின்ற, ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு கேர் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ வந்து ஜேகே வந்து குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்காரு. நீ இங்கேயே ஏறி, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஷுஹா வந்து உள்ளே போகிறாரு. ஷுஹா உள்ளே வந்ததும் நீங்கள் வந்து லேசாக ஏதோ சத்தம் வரவே ஐஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஷுஹா பார்த்ததும் ஷுஹா அப்படின்றீங்க. அவருக்கே ஒரு நிமிஷம் ஷாக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவர் பார்த்ததுமே அவர் வந்து பேர் சொல்லியிருக்க மாட்டார், உங்கள் பேர் தான் வந்து கேட்டுருந்துருப்பார். ஷுஹா அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிட்றீங்க. அவர்கிட்ட வந்துட்டு ஒயன்ன்றாரு. ஆமாம் ஷுஹா, நான் தான் உன் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஷுஹா, நம்ம பாப்பா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒரு நிமிஷம் ஷுஹாவுக்கு செம்ம ஒய்டு, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஒய்டாக ஓப்பன் ஆகுது. என்னது, நம்ம பேபியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் ஷுஹா, நம்ம குழந்தை தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லியா பாப்பா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒரு நிமிஷம் இரி அப்படின்ட்டு ஜேகே கிட்டேருந்து என் பாப்பாவை கூட அப்படின்ற மாதிரி கேட்க, ஜேகே என்னது உன் பாப்பாவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் என் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி லியா பாப்பா வந்து தூக்கிட்டு வராரு. இங்கே ஒயன்கிட்ட வந்து ஷுஹா கேட்குறாரு, உனக்கு பழையசாலாம் ஞாபகம் வந்துடுச்சா ஃபுல்லாகவே அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஒயன் சொல்கிறா.
இப்போ லியா பாப்பாவை காமிச்சு இவர் தான் உன் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பாவா அப்பாவா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக இப்போ பேச்சு வர இருந்தாலும் அப்பாவான்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. இங்கே சுஹா வந்து ஆமாம் நான் தான் உன் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்திருக்கும், எப்படி வந்து ஒயன் தான் அப்படின்ட்டு சுஹா எப்படி கண்டுபிடிச்சிருந்துருப்பாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து ஒயனுக்கு வந்து ஒரு மச்சம் இருந்திருக்கும் இந்த கழுத்தாண்ட, அந்த மச்சத்தை வச்சு தான் வந்து சுஹா வந்து கண்டுபிடிச்சிருந்துருப்பாரு. மச்சம் கூட இல்லை, அது ஒரு மோல்னு சொல்லிக்கலாம். அதை வச்சு தான் வந்து ஒரு சைடு வந்து சுஹா வந்து கண்டுபிடிச்சிருந்துருப்பாரு. ஒரு 80% வந்து 99% வரைக்கும் போய் வந்து கண்டுபிடிச்சிருந்துருப்பாரு. ஏஸ் நம்மளுடைய ஒயன் தான் இது, என்னுடைய ஒயன் தான், என்னுடைய ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருந்துருப்பாரு. அவருக்கு என்ன ஷாக் அப்படின்னா, நம்ம பாப்பாவா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிருந்திருப்பாரு. சுஹாவும் ஒயனும் வந்து ஹக் பண்ணிட்டு லியா பாப்பா வந்து ஹக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு ஃபோயேட்டில் வந்து 2 பேருமே கிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதோட இந்த எண்டிங், இந்த ஒன் ஷாட்டுக்கு வந்து எண்டிங். ஓகே கேண்டீஸ், இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்கா அப்படின்ற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. என்னுடைய வாய்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வாய்ஸ் எப்படியும் கேவலமாக தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நோன்பு இருந்ததுனால, இன்றைக்கி தான் லாஸ்ட் நோன்பு, இருந்தாலும் தொண்டையெல்லாம் வந்து செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் நம்ம ஒன் ஷாட் முடிக்கணுமே அப்படின்றதுனால தான் இப்போ நான் இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். மறக்காமல் இந்த ஒன் ஷாட்டை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கீழே வந்து ஒரு ஹைப்பன் பட்டன் இருக்கும், அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க, ஏன் டிலேவாக வந்து வீடியோஸ் போடுறீங்கன்ட்டு. நீங்கள் வந்து நிறைய பேர் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க, வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. அதனால தான் நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுறது கிடையாது. நியூ சேனல் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் போடுறது கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்களாம் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ், அப்போ தான் நானும் வந்து நிறைய க்ரியேட்டிவாக நிறைய ஒன் ஷாட் சீரீஸ் எஃப்எஃப்லாம் நான் வந்து போட ட்ரை பண்ணுவேன். நான் நல்லா பெஸ்ட்டாக வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு ஒரு விஷயம், ஒரு நிமிஷம். நிறைய பேருக்கு வந்து 2 வாய்ஸ் ஓவர், என் ஃப்ரெண்டும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்கன்னு தெரியும். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பர்த்டே அக்ஷயான்றவங்களுக்கு, அதனால தான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஹாப்பி பர்த்டே மை ஃப்ரெண்ட் அக்ஷயா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்மையாக ஹாப்பி படுவேன்னு எனக்கு தெரியும். நான் உனக்காக தான் இந்த டெடிகேட் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே அக்ஷயா, உனக்காக தான் நான் இந்த ஒன் ஷாட்டை வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து ஒருத்தவங்க வந்து பிளாக் சப்பி கேர்ள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் ட்ரை பண்ணுறேன், பிளாக்கு சப்பி கேர்ள் போட முடியுமான்னு தெரியல, நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே கேண்டீஸ், இந்த ஒன் ஷாட்காகவும் நம்ம சுகாக்காகவும் நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல இந்த ஸ்டோரிக்காகவும் நம்ம 100 சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 100 சப்ஸ்கிரைபர் வந்து மேலே வந்திருக்கு. அதனால் சேனலுக்காகவும் தான் இந்த ஒரு சாங் நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் உங்களுக்காக. சரண்யா கேண்டீஸ்.